வணக்கம். நான் உங்கள் பவுலி. இன்றைக்கி மோட்ரு செட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். மோட்டரில் பற்றி போர் வாட்டர் ப்ளஸ்ஸு நம்ம தொட்டி தண்ணியிலேருந்து எடுக்கிறதுக்கு சம்பு தொட்டி மோட்ரு அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ரெண்டுத்தும் ஒரே மோட்டரில் எடுக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏற்கனவே சம்பு தொட்டி தான் கட்டி வச்சுருந்தாங்க. இப்போ போரில் 2 பம்பு போட்டிருந்தாங்க. ஒன்று பிஸ்டன் பம்பு, ஒன்று நார்மல் ஸ்லோ ஸ்பீடு 1 HP ஒன்று போட்டிருந்தாங்க. போர்லேருந்து ஸ்லோவாக தண்ணி வருது. எங்கள் கார்பரேஷன் வாட்டர் சம்பு தொட்டி கட்டியிருந்தாங்க. இந்த போரை ரிமூவ் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் நிறைய லைனு தப்பாக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணோம். அந்த வீடியோக்களும் வந்திருக்கோம். இது 2 ஃப்ளோரு. இந்த வீடு கொஞ்சம் ரீஒர்க்கு நடக்குது. அதனால் ஃபுல்லாக வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இதில் அங்கங்கே யூனியன் போட்டு இதுமாரி போர் தான் ஓப்பனில் போட்டு ஃபுல்லாக தண்ணி வாட்டரில் எனக்கு கொஞ்சம் கம்மியாக வருது. ப்ளஸ் வாட்டர் தண்ணி எல்லாம் கம்மியாக வருது. இதுலேருந்து சம்பு தொட்டிக்கு இந்த வழியாக பொத்து விட்டு இதுக்கிட்ட தொட்டி கட்டியிருக்காங்க. ஏற்கனவே தொட்டி கட்டுறப்ப பைப் லைன்லாம் வச்சுட்டு போயிட்டோம் நாங்கள். இப்போ எல்லாத்தையும் கனெக்ஷன் கொடுத்து மோட்டர் லைன் ஓட வந்திருக்கோம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா சம்பு தொட்டி கட்டி அப்படியே கிடக்குது. நம்ம ஒரு 6 மாதமாக கிடக்கும். ப்ளஸ் 2 பைப் லைன் போட்டிருந்தோம். ஒன்று கீழே போல் தண்ணி வரப்போ எங்கள் ஏரியா சைடு கார்பரேஷன் வாட்டர் வரப்போ ஃபுல்லாக வரதுக்கும், ப்ளஸ் இன்னொன்று மேலே வந்துடுமா. இது நம்ம ஃபுட்பால் விடுறதுக்காக பைப் லைன் ஏற்கனவே ஒரிஞ்சு உசுமா பைப் வச்சுருந்தோம். இது வழியாக பொத்துட்டு இது வழியாக அதுக்கிட்ட மோட்டர் லைன் பாயிண்ட் வைக்கணும். ப்ளஸ் ஒரு போரு ப்ளஸ் தொட்டி தண்ணியும் இழுக்கணும். அந்த மோட்ரு 2 ப்ரோஷன் எப்படி வைக்கலாம் டீட்டெயிலாக பாருங்கள். இதில் ஃப்ளோட்டுக்கு ஏன் 2 சுவிட்ச் வச்சுருக்கோன்னா, கீழே 2 பைப்பு வச்சுருக்கோன்னா, கீழே இது ஃபுல்லான மாதிரி இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இது மேலே உள்ளது அப்புறம் ஃபுல்லாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா தண்ணி லெவல் இங்கே கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக வரும். தொட்டியில் தண்ணி ஊற்றுறதுக்காக ஃபுல்லாக வச்சுருக்கோம். இப்போ இந்த சைடு அப்படியே டைல்ஸ் ஓட்டாமல் இப்போ தொட்டி ரொம்ப நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைல்ஸ் ஓட்டுற வேலையை அப்புறம் பார்த்துக்குறோம். எனக்கு ஃபஸ்ட்டு தண்ணி அனுப்பிட்டு மோட்டர் கிளியர் பண்ணித்தாங்கன்னு கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடையில பெண்டாக இருந்தது ஹோல்ஸ் மாரி இருக்குதுன்னு கஸ்டமர் சொன்னாங்க. இப்போ ஹோல்ஸ் விட்டாச்சு. அந்த சைடு இந்த சைடும் ஹோல்ஸ் அளவு வச்சு விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக பைப்பு விட்ருக்க வேண்டியதான் உள்ளார. ஏன்னா பெண்டு தான் அதிகமாக வரக்கூடாது மோட்டர்லேருந்து போதும் தொட்டிலேருந்தும். இப்போ பார்த்திங்கன்னா பைப் லைனை இந்த சைடை விட்டு வெளி சைடே எடுத்தாச்சு ஃபுல்லாக. இது நம்ம ஜம்பர் போட்டு அதில் 2 பெண்டு போட்டு மோட்டரில் ஜாயின் பண்ணோம். இப்போ மோட்டரில் பக்கத்தில் உள்ள போர் லைனு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண வேண்டியதான். நம்ம இப்போ பிஸ்டன் மோட்டர் இருந்துச்சு, அந்த எல்லாத்தையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைனு பிஸ்டன் மோட்டர் ஏற்றுறதுக்கு வச்சுருக்காங்க. ப்ளஸ் இதுலேருந்து ஒரிஞ்சு பைப் லைன் கொண்டு இடையில முக்கால் போட்டு திரும்பி ஒரிஞ்சு கொண்டு போயிருக்காங்க. ஒயரிங்லாம் அசிங்கமாக இருக்குது. எல்லாத்தையும் அறுத்து எடுத்துகிட்டு இப்போ கிளியராக பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா இருக்கும். மே ஃப்ளோர் தான் எழுப்புது, 2வது ஃப்ளோர் தான் பைப் லைன் அடிச்சிருக்காங்க. இதில் நான் அறுத்துட்டு அந்த வாட்டர் லைனை வந்துட்டுருக்கு. இப்போ டேங்கில் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம வாட்டர் லைனை ஃபுல்லாக இதில் போட்டிருக்காங்க, நம்ம தொட்டி உள்ளார போட்டிருக்காங்க. நம்ம மோட்டர் டெலிவரி ஆகுது அந்த லைன் தொட்டியில் அமுக்கி வச்சுருக்கனால ரிவேர்ஸ் தண்ணி வந்துட்டுருக்குது. அதையும் சரி பண்ணோம். இந்த போர்லேருந்து ஒரு மோட்டரை கழட்டி எடுத்தாச்சு, ஒரு மோட்டரை கழட்டி ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த மோட்டர் பிஸ்டன் மோட்டர் ரிப்பேர் ஆகிருக்கு. இப்போ இதில் டீ போட்டு ஏர் தண்ணி ஊற்றுற மாரி வச்சாச்சு. இதில் ஒரு 45 போட்டு இதுக்கிட்டேருந்து ஒரிஞ்சு போட்டுட்டு இது கேட் வால்வு போட்டு, கேட் வால்வு என்னத்துக்குன்னா மேலே போகிற தண்ணியை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே இவங்க தண்ணி கார் தான் வாஷ் பண்ணுறதுக்காக கேட்டாங்க. இந்த வால்வு ஓப்பன் பண்ணால் நல்லா ப்ரெஷராக கிடைக்கும். தேவைப்பட்டால் மேலே உள்ளது க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஒயரிங் எடுத்து மேலே கேட்டாங்க, மேலே வச்சாச்சு. இங்கே ஒரு மோட்ரு வச்சா இன்னொரு ஜாயிண்ட் போகிறதுக்காக டீ போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு மோட்ரு தொட்டிக்கு போட்டுக்கலாம் அப்புறம் ப்ரொவிஷன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு நேரம் பெண்டு போட்டு இது டெலிவரியில் கொடுத்தாச்சு. மோட்ரு டெலிவரியில் இதில் மோட்ரு இன்புட்டில் சம்பு தொட்டி ஒரு வால்வு ப்ளஸ் போருக்கு ஒரு வால்வு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஆன் பண்ணால் அது போர்லேருந்து எடுக்கும், அதை ஆன் பண்ணால் சம்பு தொட்டிலேருந்து எடுக்கும். இப்போ இந்த பைப் லைனை கொண்டு வந்துடும். இப்போ போர்லேருந்து ஃபஸ்ட்டு தண்ணி தொட்டியில் இல்லை, போர் இப்போ ஆனில் இருக்குது. போர் வால்வு இது நம்ம போர் அந்த ஹோல்ஸ் இருந்தது ஜாயிண்ட் கப்ளிங் போட்டு ஒரு எண்டு கப்பு போட்டு ஃபினிஷிங்காக பண்ணியாச்சு. இப்போ இந்த போர்லேருந்து டஸ்ட்டில் எல்லா தண்ணியும் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ போர் நம்ம சம்பு தொட்டி வால்வு திறந்தீங்கன்னா ஏர் வாங்கும். இது கொஞ்சம் ரிமூவ் பண்ணி அந்த தண்ணியை பம்ப் பண்ணுற அளவுக்கு எடுத்துப்போம். நம்ம போய் சம்பு தொட்டியில் போய் இப்போ ஃப்ளோட்டு வால்வு எல்லாத்தையும் முறுக்கும். இது ஃபுட் வால்வு, இது ஃப்ளோட் வால்வு. இது 3/4 இன்ச்சு. நம்ம இந்த ஏரியா சைடு 3/4 இன்ச்சு தான் ஃப்ளோட் வால்வு போடணும்.
ப்ளஸ் 1 இன்ச் ஃப்ளோட் வாலும் கிடைக்கிது. அது வந்து கவர்மெண்ட் பில்டிங் மட்டும் போடுவாங்க. 1 இன்ச் பைப்பு டெலிவரி பண்ணுவாங்க. இப்போ வந்து 2 அளவுக்கும் வச்சாச்சு அந்த பைப் லைனு. இப்போ இந்த நம்ம பைப் லைன் கொண்டு வந்தோமே, இந்த கனெக்ஷன் கொண்டு வந்து 2 எல் போட்டு மோட்டரில் கனெக்ட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ போர்ட்லேருந்து லைன் எடுத்ததை விட்டுட்டு இந்த சைட்லேருந்து நம்ம இந்த வால்வு எடுத்தாச்சு. மற்றபடி ஒயரிங்னால் பண்ணியாச்சு. இது பூசின பிறகு நம்ம அந்த சுவிட்ச் போர்டு செட் பண்ணியிருக்கோம் ஓப்பனில். இது வந்து அங்கேயும் போட்டுக்கிற மாரி இங்கேயும் போட்டுக்கிற மாரி வச்சுருக்கோம். ட்ரிப்பின் டாப் போட்டு செட் பண்ணி வச்சாச்சு. அதில் இப்போ சம்பு தொட்டியில் போய் தொட்டி இதுமாரி தான் ஃபினிஷிங் பண்ணாமல் இருக்குது கொஞ்சம். இது ஜம்பர் போட்டு நம்ம எஸ்டபிளியர் கிளாம் போட்டு அடித்து எடுத்து வந்திருக்கோம். இது என்னத்துக்கு கொண்டு வரோன்னா, இதுக்கிட்ட நம்ம ஃபுட்பால் தொங்க விட்டோன்னு வச்சுங்க, என்ன ஆகும், அந்த முனையில் போய் இறங்கி ஃபால்ட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கிட்ட தொங்க விட்டோன்னா நம்ம ஓப்பன்லேருந்து அறுத்துட்டு நம்ம வந்து ஃபால்ட் எல்லாத்தையும் மேலேருந்தே பார்த்துக்கலாம். இதில் வந்து ஃப்ளோட் வால்வு கீழே ஒன்று இது வரைக்கும் ஆஃப் பண்ணுற லெவலுக்கு நிற்கும். அடுத்த தண்ணி இறஞ்சி இந்த லெவலுக்கு வரைக்கும் தொட்டி வழியாது. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இதை போட்டுப்போம். இப்போ ஃபுட் வால்வு கீழே வச்சாச்சு. இதுலேருந்து இந்த அளவு எடுத்துகிட்டு எம்டியை தான் முறுக்கி ரெடியாக இருக்குது. இதில் வந்து எம்டியை த்ரெட்டு கயிட்டுக்கு இப்போ தண்ணி தொட்டியிலேருந்து பம்ப் பண்ணிட்டோன்னா எம்டியை கீழே கட்டிட்டு ஜாயிண்ட் கப்ளிங் போட தேவையில்ல. கீழே கட்டுற அளவுக்கு கொஞ்சம் கேப்பு வச்சு கஸ்டமர் கேட்டாங்க. நாங்கள் அந்த அளவுக்கு வைக்க மாட்டோம், மேலேயே கட் பண்ணுற மாதிரி தான் வைப்போம். ஏன்னா இவ்வளோ தண்ணியை பம்ப் பண்ணுற வரைக்கும் தான் வெயிட் பண்ண மாட்டோம். இப்போ வந்து இந்த பைப் லைன் எம்டி 1 இன்ச்சு கேப் வச்சு நாங்கள் வச்சாச்சு. வச்சுட்டு இந்த ஃப்ளோட் வால்வு முறுக்குவோம். ஃப்ளோட் வால்வு வந்து கீழே ஒரு பால் வச்சு இந்த லெவலில் வந்தோன்னா இந்த லைன் நின்றுடும். அதே மட்டத்துக்கு கொண்டு வந்துருக்கோம் தண்ணி ஈஸியாக வரதுக்காக. அடுத்த லெவல் வந்தோம்னா இந்த அளவுக்கு நின்றுடும் தண்ணி. அதை வச்சு ஒரு அடி வேஸ்ட்டாக போகக்கூடாது நம்மளுக்கு, அதனால் ஃபுல்லாக நிற்கிது. ஃப்ளோட் வால்வு போட்டுருக்கோம். ஃப்ளோட் வால்வு ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. இந்த பைப் லைன் ஃபுல்லாக எஸ்டபிளியர் அடிச்சாச்சு. இந்த ஏரியாவில் நிப்பாட்டதுக்கு காரணம் இப்போ ஃபால்ட்டு பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த சைடு ஏணி போட்டு இந்த சைடில் அறக்கிற மாரி நம்ம வந்து இதுக்கு எஸ்டபிளியர் கிளாம்பை அடித்து எடுத்து வந்துருக்கோம். இப்போ வந்து இது வந்து இந்த சைடு அப்படியே இறக்க கட்டாயமாக அது உள்ளார இறங்கி போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த ஷேக் இருக்குது பாருங்கள், இந்த வெயிட்டில் இன்னும் எல்போ தொங்கும். அதுக்கு என்ன பண்ணால் ஒரு பீஸ் பைப்பு வச்சு நம்ம நார்மலாக 1 இன்ச்சு பைப்பு தான் இருக்குது பாருங்கள், 1 இன்ச்சு பைப்பு தான் அடித்து சப்போர்ட் இல்லையே 1 இன்ச்சு பைப்பு இந்த கேப்புக்கு அறுத்துட்டு அந்த கேப்பில் வந்து நம்ம திணிச்சு உள்ளார வச்சுட்டோன்னா கரெக்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். கரெக்டாக இந்த அளவுக்கு வச்சு லைட்டாக தூக்கிட்டு அதில் வச்சுட்டோன்னா சப்போர்ட்டு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபுட் வால்வும் ஆடிக்கிட்டு இருக்காது, தண்ணி இருக்கப்போ ஆடிட்டு இருக்காது, தண்ணி வெயிட்லேயும் தொங்காது. நல்லா பைப் லைனு நல்லா ஃபிட்டிங்காக அப்படியே நிற்கும் ஸ்டாண்டர்டாக. இதுக்காக சைடில் தான் கிளாம்ப் அடிக்கணும்னு அவசியம் இருக்காது நம்மளுக்கு. இப்போ இதில் தண்ணி நொம்பின பிறகு நம்ம மோட்ரு செக் பண்ணுவோம். சம்பு தொட்டி மோட்டரை வந்து செக் பண்ணலாம். இப்போ வந்து அந்த வால்வை ஆன் பண்ணியாச்சு, சம்பு தொட்டி மோட்டர் ஆன் பண்ணியாச்சு, போர் வாட்டரை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வாட்ரு ஊற்றுன அளவுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டு ஃபுல்லாக லைன் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணால் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நிறையா போட்டிருக்கேன், இன்னும் நிறைய வரும். ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.